கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடகராசி கவலையை வெளியே காட்டாமல் எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவங்க. இதனாலேயே பல பேர் நினைப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் கவலையே இல்லைப்பா, வாழ்க்கை செம செட்டில் போல இப்படின்னு பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வச்சுக்கோங்க, ஒரு சிலர் எல்லாம் இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க வீட்டில் கட்டுக்கட்டாக பணமும் இருக்குது அப்படின்னு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நகையும் வச்சுருக்காங்க. அங்கே வீடு இருக்குது, இங்கே சொத்து இருக்குது, ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க. கடகத்தோட வாழ்க்கை நிலை எப்பவுமே இப்படித்தானா? உசுப்பேத்தி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டீங்களே கடகராசின்னு சொல்லவா, இல்லை கண் திருஷ்டியால் காணாமல் போன ராசின்னு சொல்லவா? இதுதான் இன்னைக்கு கடகத்தோட நிலை. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் மற்ற ராசிக்காரங்களை பேசினா அந்த ராசிக்காரங்க அவங்கள நல்லா தாளித்து விட்டுருவாங்க. ஆனால் கடகம் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி பொறுமையாக இருப்பாங்க. இப்போ கடகத்துக்கு கோபமே வராதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. கோபம் தாறுமாறாக வரும், ஆனால் அவசரம் காட்ட மாட்டாங்க. இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அதில் 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்குங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு சொல்லிட்டு நிறைய கட்டங்களை தாண்டி தான் இவங்க கோபம் வெளிப்படும். பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடியவங்க, கோபத்தை குறைச்சிக்கிட்டு விவேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கடகம் ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசந்தாங்க. பாசம் வச்சு பாசம், நம்பிக்கை, அன்புக்காக ஏங்கி பல இடத்துல ஏமாந்து நிற்கிறது. சில பேர் பாசம் காட்டாமல் சாகடிப்பாங்க, சில பேர் பாசம் காட்டுற மாதிரி நடித்து இவங்களை ஏமாற்றியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே காட்டி தாங்க இவங்களினுடைய வேதனைகளை அதிகப்படுத்துவாங்க. எல்லார்த்திக்கிட்டையும் ஏமாந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்படி தான் இருக்கீங்க. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஏண்டா ஈர துணியை போட்டு கழுத்தறுக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. கடகத்திற்கு பல பேர் இந்த விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடக்க போகுது? மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இதுங்க. கடகத்திற்கு ஆண்டவன் எழுதிய விதி என்ன? இனி உங்களினுடைய தலைவிதி மாறக்கூடிய காலங்க. உங்களுக்கு மாற்றம், முன்னேற்றம் எல்லா வகைகளிலுமே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்க. எப்படிமா? ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்களில் சொல்லுவோம் இல்லையா, என்ன கிரகம்னே தெரியலப்பா, என்ன பண்ணாலும் எனக்கு அது பிரச்சனையாகவே முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரகங்களினுடைய நிலை சரியில்லாட்டி நமக்கு எதுவுமே நல்லதாக நடக்காதுங்க. உண்மை அதே தான். இப்போ பொறுத்த வரைக்கும் கிரகநிலையோட அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக இருக்க போகுது, சாதகமாக இருக்க போகுதுங்க. இதனால் அதிர்ஷ்ட காற்று கடகத்துக்கு அடிக்க போகுதுன்னு சொல்லலாங்க. ஆல்ரெடி அடி மேலே அடி வாங்கிதாமா இருக்கேன், இதில் அதிர்ஷ்ட காற்று வேற அடிக்க போகுதா அப்படின்னா ஆமாங்க. இந்த அதிர்ஷ்ட காற்றின் காரணமாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இத்தனை நாளாக துவண்டு போன உங்கள் வாழ்க்கை துளிர் விட போகுதுங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் எப்படி பலன்களை சொல்ல முடியும்? பொதுப்படியாக கடகராசியில் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, இவங்களால உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் பூசம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் இவங்க எல்லாருக்குமே பொருத்தமாகும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். பாம்பு கிரகம், நிழல் கிரகம், இவங்க எப்போ நல்லது பண்ணுவாங்க எப்போ கெட்டது பண்ணுவாங்கன்னே தெரியாதுங்க. அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான், அவர் கூடவே துணையா சந்திர பகவான், அவர் கூடவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான், இவங்க 3 பேரும் அஷ்டமஸ்தானத்துல கூட்டணியில இருக்காருங்க. அடுத்தது பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான், அவர் கூடவே சுக்கிர பகவானுங்க. அவர் தரக்கூடிய
அவர் கூடவே புதன் பகவானும் இவங்க 3 பேருமே கூட்டணியில் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது எப்படிப்பட்ட பலன்ங்க? இது லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ பணத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. எல்லா வகைகளிலுமே பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வகையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதனால எந்தவித பிரச்சனையுமே இல்லை. குரு பகவான் இதனால் பணத்தினால எதுவுமே இருக்காது. அடுத்து அயன சயன போக பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு. இதை அடுத்து கிரக மாற்றம் உங்களுக்கு மொத்தமாக 5 கிரக மாற்றம் இருக்க போகுதுங்க. ஆல்ரெடி சுக்கிர பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் தலையே போனாலும் கடகம் செய்யக்கூடாதுங்க. என்ன தெரியுமா? அடுத்தவங்களை பற்றி எந்த ஒரு பேச்சுமே பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கடகம் புரளி பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யாரை பற்றியும் அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களினுடைய அக்கிலிருந்து ஆணிவேர் வரைக்கும் கடகத்திற்கு எல்லாமே தெரியும் கடகம் அப்படின்னு பேசி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. மற்றவங்களால் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலுமே பேசாமல் இருந்து பாருங்கள். அதுவே உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுத்து உங்களை பற்றி பேசினவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிருங்க. இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கடகராசி தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கட்டாயம் கிடைக்குங்க. கவலையே வேணாம். ஏன்னா நம்ம இப்படி உழைக்கிறோமே அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க. கண்டிப்பாக நான் உழைப்பு போடுறேன், அதற்கேற்ற உயர்வை கடவுள் எனக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு உழைங்க. பயணங்கள் போயிட்டு வருவீங்க. தொழில் வியாபாரம் பற்றின விஷயங்கள்ல நேரடி கவனம் தேவை. யாரையுமே கடகம் என்றைக்குமே நம்பக்கூடாதுங்க. அதே மாதிரி தேவையான பணம் தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி கஷ்டப்படுறீங்கன்னு தானே இல்லை சொல்லலைங்க. ஆனால் கடகராசி கஷ்டப்படுறீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய வகையில் கடவுள் உங்களுக்கு பண உதவி கொடுத்துருப்பாருங்க. இல்லைன்னு மறுத்துறாதீங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க எல்லா வகையிலுமே கவனமாக இருக்கணும். எதை செஞ்சாலுமே சரிங்க, கவனத்தோடு செய்யுங்க. குறிப்பாக கூட வேலை பார்க்குறவங்க மேலதிகாரிகள் கிட்ட நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. அவங்க சொல்கிறத செஞ்சுட்டு அவங்க சொல்கிறத அனுசரிச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சாதகமாக மாறிடுவாங்க. வீண் அலைச்சல் வேலைப்பளு இது எல்லாமே கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும். இருந்தாலுமே அதெல்லாம் உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கும். அடுத்தது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றி மறையுங்க. குடும்பாதிபதியின் பாதச்சார சஞ்சாரத்தினால திரும்பவும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகுங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே வறுமை தவிர்த்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் கிட்ட ஒற்றுமை மட்டும்தாங்க இருக்கும். அது வரைக்கும் பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டிய நேரம் இதுங்க. ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் போயிட்டு வருவீங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதன் மூலமாக செலவு கொஞ்சம் வருங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. அடுத்தவங்களை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான முன்னேற்றத்தை கடகராசி பெண்கள் அனுபவிக்க முடியும். அடுத்தது கலைத்துறையில் இருக்கவங்க மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு பாராட்டுகளை பெறுவீங்க. மேலிடத்தில் உங்களுக்கான சந்தோஷமான செய்திகள் சேருங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் போயிட்டு வாங்க. இதுவே அரசியல் துறையில் இருக்கிறவங்க படிப்படியான வளர்ச்சியை அடைய போகிறீங்க. வருமானம் நல்லா இருக்குங்க. செலவு அதிகமாகும். அதுவும் சுப செலவுகளாக தாங்க இருக்க போகுது. அரசியல் துறையிலேயே தொண்டர்களாலேயும் நன்மைகள் அடைவீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்க இருக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கையில் மேன்மை அடைய இன்னும் கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டி இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களில் அதிக ஈடுபாடு செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி படிச்சிங்க இப்போ இருந்தே நல்லா படிச்சிங்க அப்படின்னா தான் பிற்காலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடையாதுங்க. தேர்வுகளுக்கு அரசு தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே இந்த சமயத்தில் நீங்கள் தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க முடியுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. கவனமாக இருந்து
செய்வீங்க அப்படின்னா, ஒரு சில ஏதாவது ஒரு பாசத்துக்காக தன்னோட தேவைகளை மறைச்சு மற்றவங்களுக்காக செலவு பண்ணிவிட்டு அப்புறம் திண்டாடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வீண் செலவுகள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்குங்க. அதனால் தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. செலவு அப்படின்னா கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட வருதுங்க. பார்த்து கவனமாக இருங்க. மற்றபடி வீடு வாங்குறது, மனை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே மறைஞ்சு போகுதுங்க. மன உளைச்சலால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. நம்மளும் பார்த்து எந்த வேலையை செஞ்சாலும் இப்படி பிரச்சனையாகவே முடியுது, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு சாதகமாக எல்லா நாட்களுமே மாறப்போகுது. 1000 பேருக்கு மத்தியில் வாழ்ந்தாலுமே தன்னோட குணத்தை மாற்றிக்காத, அதாவது 1000 பேரும் தப்பானவங்களாக இருந்தாலுமே கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க இல்லையா? அந்த தவறானவர்கள்கிட்ட கூட இவங்களுடைய குணம் தான் ஜெயிக்குங்க. இப்போது ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவான் அப்படின்னா அவன் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அந்த சுட்டித்தனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த சுட்டித்தனம் பண்ணுறவங்க கிட்ட இருந்தால் கூட கடகராசி தன்னோட சுபாவம் என்ன, அமைதியாக இருக்கிறது, அதை தாங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட இப்படிப்பட்ட கடகத்திற்கு நம்ம என்ன போட்டிருக்கோம், யமனையே எதிர்க்கும் சக்தி. கடகராசியை எதிர்த்தாலே மரணம்தான். யமனையே எதிர்க்கும் மகா சக்தி படைச்சவங்க இந்த கடகராசிக்காரங்க. அப்படி என்ன இவங்க பண்ணிட போகிறாங்க, அப்படி என்ன இவங்க சிறப்பானவங்க, யமபெருமானையே பார்த்து இவங்க எதிர்க்கக்கூடிய சக்தி பெற்றிருக்காங்களா அப்படின்னா ஆமாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தியாக திருமணியாக திகழ்கக்கூடியவங்க கடகராசிக்காரர்கள்கிட்ட நட்பண்புகள் அப்படின்னா கோடான கோடி இருக்குங்க. கோபமும் விளைவும் பார்த்தோம் அப்படின்னா நல்லது மட்டும்தான் செய்வாங்க. கோபம் அப்படிங்கிறது சும்மா இப்படி ஒரு தீப்பொறி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உத்தமர் அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களை சொல்லலாங்க. அமைதியின் சிகரம்னு சொல்லலாம். சவால் விட்டு தன்னோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யக்கூடியவங்க. முக்கியமாக ரொம்பவே பொறுப்புணர்ச்சி கொண்டவங்க. குடும்பம் ஒரு கோயில்னு வாழக்கூடியவங்க. கற்பனையும் கலாச்சாரத்தையும் பெற்றவங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்பவே நல்ல மதிப்போட அவங்கள நடத்தக்கூடியவங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பல விதங்களில் நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்சவங்க. அதாவது இறைவன் ஒரு மனுஷனை முழு மனுஷனாக மாற்றுறதுக்கு எந்தெந்த குணங்களை வச்சு படைப்பாரோ அது எல்லாமே இயற்கையாகவே அது எல்லாமே வச்சுட்டு பிறந்தவங்க தான் நம்ம கடகராசிக்காரங்க. எல்லா விதங்கள்லேயுமே இந்த தேன் மாதிரி இனிக்க மட்டும்தாங்க தெரியும். அவங்களுக்கு கசப்பான குணம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. எப்பவுமே கெட்டு போகவே மாட்டாங்க இல்லையா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் யமபெருமானையே எப்படி எதிர்க்க முடியும்? அப்படி என்ன மகாசக்தி இவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா எதையுமே சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறதுனால இவங்களை இப்படி சொல்லலாங்க. அதே மாதிரி யாருக்கும் தப்பு தண்டா செய்யறதுனால இவங்களை இப்படி சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே யாருமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைக்கவே மாட்டாங்க. எல்லா விதங்கள்லேயுமே கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து யமபெருமான் பயப்படுறது ஒன்றும் தவறான விஷயம் இல்லைங்க. ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனுஷனை நம்ம எப்படி கவர்ந்துட்டு போக முடியும், அவருடைய உயிரை நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு அவர் பயந்து நிற்பாராமங்க. அப்படியா? அவ்வளவு ஒரு அற்புதமான குணம் கலந்த கடகராசியோட குணநலன்களை கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யார் ஒருத்தவங்க தங்களினோட குணநலன்களையும் நல்லதையும் கெட்டதையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லதை இன்னும் அதிகப்படுத்தி கெட்டதை தூக்கி எறிகிறீங்களோ உங்களினுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாங்க. அதுவுமே எப்போவுமே கடவுளை மட்டுமே துணையாக வச்சுருக்கக்கூடிய கடகராசிக்கு வெற்றி மட்டும்தாங்க முக்கியமாக கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கிறீங்க, நல்லதே பேசுவீங்க, நல்லதே நடக்குங்க. யாருனே தெரியாத ஒரு மனுஷன் உங்ககிட்ட உதவி கேட்டாலுமே உசிரையும் கொடுக்க கூட தயங்க மாட்டீங்க. அதாவது நியாயமாக இருக்கக்கூடிய இடங்களில் கடகராசியை பற்றி பேசும்போது நமக்கே ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குங்க. காரணம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்பெருமை பேசுகிறவங்க கிடையாது. இன்னொரு விஷயம், இவங்க எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலுமே தனக்கு கீழே இருக்கிறவங்கள தனக்கு நிகராக
பெட்டராக பார்க்கக்கூடியவங்க. அதே மாதிரி தனக்கு கீழே இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. முடிஞ்ச அளவுக்கு தன்னை வருத்திக்கிட்டு கூட தான் கூட இருக்கிறவங்களையும் தனக்கு கீழே இருக்கிறவங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடியவங்க. ஒரு மரம் நிழல் தரும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க கடகராசிக்காரங்களினுடைய குறைநலன்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. கடகராசிக்காரங்க தெய்வத்தோட அனுகிரகத்தை நாடணுங்க. அவரோட நாமத்தை சொல்லி மனசார உங்களோட வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நீங்கள் பாருங்கள். இதை பார்த்து முடிக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் ஒரு தெளிவு இருக்குங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இதுதான் நீங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் ஜாதகம் என் கையில் இல்லையா, உங்களோட பேர் தெரியாது, உங்களோட ஊர் தெரியாது, உங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு தெரியாது, ஆனாலுமே உங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். அது எப்படின்னா அதுதாங்க ஜோதிடம். திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்போ கடகராசினோட குணநலன்கள் என்னென்ன, அவங்க எந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எந்த விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயங்களில் இவங்க அதிகமாக விட்டுறணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஸோ எந்த தெய்வம் சொல்கிறேங்க, அப்போ தான் நம்ம வணங்கிட்டு இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்குறோன்னு நினைப்பீங்க இல்லையா. ஒன்றும் இல்லைங்க, உங்களினுடைய ராசிக்கு அதிபதி யார்? சந்திர பகவான் இல்லையா. சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது. எங்கெங்கே பணக்காரர் கடவுள் வாழக்கூடிய இடம், கோடான கோடி பணம் கொட்டி கிடக்க போகுதுங்க. கோடான கோடி பணம் கொட்டி கொட்டி கிடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தாங்க நம்ம கடகராசிக்காரங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படி அள்ளிக்கிட்டு இருக்க போறீங்க. எப்படி தங்கம் வைரம், அந்த மாதிரி தங்கம் வைரம் வைடூரியம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அதே மாதிரி தாங்க உங்களினுடைய குணநலன்களும் இருக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க தாங்க நீங்க. அடிக்கடி திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். அப்படியே மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டே போவீங்க. உங்களால் பல பேரினுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்ற முடியுங்க. அது என்ன, இப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் சொல்லலாங்க. ஓம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதியே நமக நமக 3 தடவை இதை சொல்லுங்கள். நல்ல மாற்றம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே சுப்ரபாதம் கேட்குறது கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பல விதங்களில் ஒரு புத்துணர்ச்சியை உங்களுக்கு கொடுக்குங்க. புத்துணர்ச்சி மட்டும் இல்லைங்க, உங்களினுடைய ஆர்வத்தை தூண்டுங்க. உங்களோட அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அதுக்கு உரம் போட்ட மாதிரி இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது அதாவது என்ன பாட்டுன்னா சுப்ரபாதம், சரிங்களா. கடகராசிக்காரங்களே, இப்போ உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடகராசியை பொறுத்த வரைக்கும் தியாக திருமணின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, கடகராசிக்கு அதிபதி தாங்க சந்திர பகவானாக இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, மென்மையான குணம் படைச்சவங்க, அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்ப்பீங்க. முக்கியமாக இந்த ராசியில் பிறந்தவங்களால் அடுத்தவன் பிச்சை எடுக்கிறத கூட கண்ணால் கூட பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு இலகுன மனசு. முக்கியமாக யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னா கூட உங்களால் அந்த ரத்தத்தை கூட பார்க்கவே முடியாதுங்க. ஓகேங்களா. மனசு உடஞ்சி போகக்கூடியவங்க. முக்கியமாக ஹாஸ்பிட்டல்லையே பார்த்து பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்கிறேன். அடுத்ததாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் நற்பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகம் கொண்டவங்க, பெரியவர்கள் மேலே அதிகம் மரியாதை அதிகமாக இருக்குங்க, குழந்தைகள் மேலே அன்பு அதிகங்க, சமூகத்தின் மேலே அக்கறையும் இருக்குது, பயமும் இருக்குது. என்னடா இந்த சமூகம் இப்படி ஒரு சீர்கெட்டு போயிருக்கே, எப்படி தான் இன்னும் வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகுதோ, அதாவது இந்த கடகராசியோட சிந்தனை இருக்கேங்க, இங்கே கற்பனை இருக்கே, எல்லாமே நல்லதாகவே இருக்கணும், எல்லாருமே நல்லவங்க, எல்லாருக்குமே எல்லா விதங்கள்லையுமே கடவுள் நல்லது பண்ணுவாங்கன்னு வேண்டக்கூடியவங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்காக வேண்ட மாட்டாங்க, குடும்பத்துக்காக தான் வேண்டுவாங்க, பொதுவாக தான் வேண்டுவாங்க, மழை வேணும்னு வேண்டுவாங்க, இப்படி வேண்டக்கூடியவங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீர் ராசிங்க. அடுத்ததாக இவங்களோட தியாகம் அப்படின்னு பார்த்தோன்னா
எப்படி இருக்குடா, யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட போய் உதவி செய்யக்கூடியவங்க, உசுறு கொடுக்க கூட தயாராக இருப்பாங்க. தியாகிகள் என்னடா பெரிய தியாகி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, ஒரு சிலரை கடகராசி நீங்கள் சொல்லலாங்க தியாகிங்க. இவங்க அதாவது தியாகிங்க இவங்களால எவ்வளவு கோபம் வந்தாலுமே குரலை உசுத்தி பேசுறதுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தன்னோட கருத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லுவாங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவங்க. சொன்ன சொல்ல மாற்றி கூட தலையெழுத்தை மாற்றி எழுதுறதுக்கு பிரம்மன் தயாராக இருந்தாலும் கூட சொன்ன சொல்ல மாற்றிக்கிறதுக்கு இவங்க தயாராகவே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய கோபமும் அதற்கான விளைவு அப்படின்னு பார்த்தோன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கோபப்படுவாங்க.